மகர லக்கின ரகசியம். சுக்கிரன் தரும் இரட்டை வெற்றி. ஒரு மனிதன் வளர்ச்சி பாதையில் உயர்ந்து நிற்க வேண்டுமென்றால் அவனை உள்ளிருந்து தூண்டும் சக்தி எது தெரியுமா? அது அவன் கல்வி அல்ல. அது அவன் சம்பளம் அல்ல. அது அவன் பிறந்த சூழ்நிலை கூட அல்ல. அவன் கர்மத்தை இயக்கும் கிரக சக்திதான். ஜாதகத்தில் மனிதனின் உயர்வு, பதவி, புகழ், சமூக நிலை ஆகியவற்றை நேரடியாக குறிக்கும் இடம் 10ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவமே ஒருவரின் வளர்ச்சி திசை. மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு உயரம் ஏறப்போகிறான்? எவ்வளவு பேர் முன் நின்று பேசப் போகிறான்? எவ்வளவு பொறுப்பை சுமக்கப் போகிறான்? இதற்கான இரகசியம் 10ஆம் பாவத்தில் மறைந்து கிடக்கிறது. ஆனால் இங்கே ஒரு ஜோதிட சூட்சுமம் உள்ளது. ஒரு கிரகத்திற்கு 2 ஆதிபத்திய வீடுகள் இருக்கும். அந்த 2 வீடுகளில் நீங்கள் எந்த வீட்டின் தர்மத்தை அதிகமாக செயல்படுத்துகிறீர்களோ அந்த வீட்டின் சக்தி மற்ற வீட்டையும் உயர்த்தும். இதுதான் பரம ரகசியம். உதாரணமாக மகரம் லக்கினத்திற்கு 5ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் இரண்டிற்கும் ஆதிபதி சுக்கிரன். 5ஆம் பாவம் என்ன? புண்ணியம், பெண் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், மனதின் சுத்தம், தேவ அருள். நீங்கள் பெண் குழந்தைகளுக்கு உதவி செய்கிறீர்களா? கர்ப்பிணி பெண்களுக்கு ஆதரவு அளிக்கிறீர்களா? அனாதை பெண்களுக்கு தங்களால் முடிந்த உதவியை செய்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் 5ஆம் பாவத்தின் தர்மத்தை உயிர்ப்பிக்கிறீர்கள். அந்த தர்ம சக்தி என்ன செய்யும் தெரியுமா? அதே சுக்கிரன் நாளும் 10ஆம் பாவத்தை அதிக சுபத்துவத்துடன் இயக்கத் தொடங்கும். அதனால் என்ன நடக்கும்? தொழிலில் மரியாதை, பொருளாதார வளர்ச்சி, புகழ், சமூக உயர்வு, அதிகார பதவி இவை அனைத்தும் கர்ம பலனாக வந்து சேரும். வாழ்க்கை என்பது வெறும் முயற்சி அல்ல. அது கர்மத்தை சரியான திசையில் இயக்கும் கலை. நீங்கள் எந்த வீட்டின் தர்மத்தை செயல்படுத்துகிறீர்களோ அதே வீடு உங்கள் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும். எனவே நினைவில் கொள்ளுங்கள், புண்ணியம் செய்தவன் பதவியை அடைவான். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் உங்களை சோதிக்க அல்ல, உங்களை உயர்த்த காத்திருக்கின்றன. நீங்கள் தர்மத்தை தொடுங்கள். உங்கள் 10ஆம் பாவம் உங்களை உலகம் பார்க்கும் உயரத்திற்கு கொண்டு செல்லும்.